ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழ்கிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்துக்கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரையும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரமனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ராஜகுமாரனாகிய யோவாசை யூதாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற வைபவம் நிறைவு பெறுகிறது. ஜனங்கள் ஆரவாரத்தோட அங்கும் இங்குமாக ஓடி வருகிறார்கள். அத்தாலியாள் யூதா தேசத்தின் ராஜ வம்சத்தர் அனைவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று யூதா ஜனங்கள் இதுவரையிலும் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக ராஜகுமாரனாகிய யோவாஸ் உயிரோடு இருக்கிறான். யோய்தா யோவாசை யூதா தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்கிறாள். அப்போது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வருகிறாள். ராஜாபிஷேக வைபவம் முடிந்த பின்பு ஜனங்கள் அத்தாலியாளை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கிறார்கள். ராஜ வம்சத்தாரை அத்தாலியாள் சங்காரம் பண்ணியதற்காக அவளை விசாரிக்க வேண்டும் என்று ஜனங்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். அத்தாலியாளின் கொடுமையான ஆட்சிக்கு முடிவு பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அத்தாலியாள் எதிர்பாராத சம்பவம் இங்கு நடைபெறுகிறது. ராஜ வம்சத்தார் அனைவரையும் சங்காரம் பண்ணி விட்டதாக அத்தாலியாள் நினைக்கிறாள். ஆனால் இங்கு யோவாஸ் உயிரோடு இருக்கிறான். ஆனால் அத்தாலியாளோ ஜனங்கள் தன்னிடத்தில் வரும் வரையிலும் அரண்மனையில் பொறுமையோடு காத்திருக்கவில்லை. ஏசபேல் யெகூவை சந்திக்க புறப்பட்டு வந்தது போல அத்தாலியாளும் ஜனங்களை சந்திக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறாள். ஆலயத்திலே மிகுந்த ஆரவாரம் உண்டாயிற்று. ஆரவாரத்திற்கான காரணத்தை அறிந்து கொள்ளும் ஆவல் அத்தாலியாளுக்கு உண்டாயிற்று. அத்தாலியாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தனிமையாக வருகிறாள். ஒரு தேசத்தின் ராணியாக இருக்கிறவள் இராணுவ பாதுகாப்பு இல்லாமல் தனிமையில் வருவது ஆச்சரியமான காரியம். ஆனாலும் அத்தாலியாள் துணிகரமான பொல்லாத ஸ்திரீ. அவள் யூதா தேசத்தை கொடுமையாய் ஆட்சி செய்கிறவள். யூதா தேசத்தார் அத்தாலியாளுக்கு பயப்படுவார்கள். அத்தாலியாளோ யாருக்கும் பயப்பட மாட்டாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தனியாய் வருகிறாள். அங்கே யூதா தேசத்து ஜனங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே அத்தாலியாள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சி அடைய செய்கிறது. இதோ ராஜா முறைமையின்படியே தூண் அண்டையிலே யோவாஸ் நிற்கிறான். ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் அத்தாலியாள் காண்கிறாள். இவர்கள் எல்லோரையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவுகிறாள். அத்தாலியாள் யோவாசையும் மற்ற பிரபுக்களையும் ஜனங்களையும் பார்த்தபோது துரோகம் துரோகம் என்று கூவுகிறாள். ஆனால் அத்தாலியாள் செய்த துரோகத்திற்கு இங்கு நீதி கிடைத்திருக்கிறது. தான் செய்த குற்றங்களுக்கு தண்டனையாக அத்தாலியாள் கொல்லப்படுகிறாள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததற்காக அவள் நரகத்திலும் தண்டனை அனுபவிப்பாள். அத்தாலியாள் துரோகம் துரோகம் என்று கூவுகிற வார்த்தைக்கு வாருங்கள், இந்த தேச துரோகிகளுக்கு எதிராக எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று பொருள். யோவாஸ் தேச துரோகி அல்ல. யோய்தா துரோகம் பண்ணவில்லை. அத்தாலியாளே யூதா தேசத்திற்கு துரோகியாயிருக்கிறாள். அவளே யூதா ஜனங்களுக்கு துரோகம் பண்ணுகிறாள். அத்தாலியாள் துரோகம் துரோகம் என்று கூவும்போது அங்கே ஆசாரியனாகிய யோய்தா யோவாசுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறான். யோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதியானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள்,
இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் அத்தாலியாளை கொல்லலாகாது என்று ஆசாரியனாகிய யோய்தா அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். அத்தாலியாள் மாத்திரம் செத்துப்போனால் போதாது, அவளை பின்பற்றுகிறவர்களும் செத்துப்போக வேண்டும். அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலும் கொல்லக்கூடாது. பரிசுத்த ஆலயத்தை அத்தாலியாளை போன்ற பொல்லாத ஸ்திரீயின் இரத்தத்தினால் தீட்டுப்படுத்தலாகாது என்று ஆசாரியனாகிய யோய்தா தீர்மானம் செய்கிறான். தனக்கு வருகிற ஆபத்தை அத்தாலியாள் உணர்கிறாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து பின்வாசல் வழியாக தன்னுடைய அரண்மனைக்கு தப்பிப்போக முயற்சி பண்ணுகிறாள். அவள் தப்பி போகும்போது ஆலயத்திலே கூடியிருக்கிறவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்குகிறார்கள். அத்தாலியாள் ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே போகிறாள். அப்போது இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளாய் இருக்கிறவர்களும் அவர்களுடைய சேவகர்களும் அத்தாலியாளை கொன்று போடுகிறார்கள். அப்போது யோய்தா அத்தாலியாளை ஆலயத்துக்கு வெளியே கொண்டு போகுமாறு 100க்கு அதிபதிக்கு கட்டளையிடுகிறான். அவளை ஆலயத்திற்கு வெளியே கொன்று போட்டார்கள்.